this media, friends and family, chief guest, chief guest சொல்ல முடியாது, ஆக்சுவலா ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்றேன்னு தெரியல. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு நீங்க ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மாதிரி கங்க்ராட் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்க என்னோட முதல் படத்துல பண்றது ரொம்ப சந்தோஷம். இது இந்த மாதிரி வந்து எனக்கு கதாநாயகன் முதல் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி முதல்ல பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்றது, மனசுக்குள்ள நிறைய நன்றிகள் தான் இருக்கு. அதுல முதல்ல பிரஸ் மீடியா, நான் அவ்வளவு ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் அவ்வளவு எனக்கு வந்து எப்படி சொல்றது தெரிஞ்சவங்கனால ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அவ்வளவு பெரிய படங்கள் இல்லை, அவ்வளவு அதிகமான ஸ்டார் காஸ்ட் செய்த படங்கள்ல ஒவ்வொரு ஒரு எழுத்து வடிவத்திலோ இல்ல ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி நேர்ல சொல்லி ஆரம்பத்திலேயே நீங்க வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்க மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இன்னும் ஆக்சுவலா இருக்கிறதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷரும் ஒவ்வொரு விஷயத்துல பேக் ஸ்டேஜ்ல போகும்போது இந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்க வந்து அட்வைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் நிக்க வச்சிருக்கு. அதுக்கு உங்க கிட்ட எனக்கு மெயினான மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை கொண்டு போகணும்னு தெரியும், அது நான் முழுசா நம்புறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு ஜெனுவனான லாபம் சப்போர்ட் ஆகும், ஒரு ஜெனுவனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது மாதிரி இந்த நல்லா இருக்கும், அதுல இந்த நல்லா இருக்கும், இது சூப்பரா இருக்கு, அது இருக்கும். அவங்க டைம்ல எல்லாத்துலயும் முக்கியமான டைம் எல்லாம் விட்டுட்டு அதுல அவங்க எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு சின்ன வீடியோவோ ஒரு சின்ன நிமிஷமோ நீங்க அங்கங்க பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் சரி, ஒவ்வொரு இதுவும் சரி, எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் இல்லையா, நீங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறது வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்க இந்த லைஃப்ல டிசைன் வச்சது நீங்க தான். ஸோ இது என்னைக்குமே நான் வந்து இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் சீரியஸா எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளா அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுவாங்க. தைரியமும் அசைகள் இருக்கு, ஆனா அந்த தைரியம் உங்களால எனக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ அது கண்டிப்பா காப்பாற்றுவேன். ஸோ நீங்க படம் நினைவாத்தில் ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் ஒரு திட்டம் வச்சு நான் சொல்லுவேன் கடைசியா. ஸோ இது இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ராஜா, டைரக்டர் ராஜா, அவங்க வந்து எனக்கு எப்படின்னா அவங்க சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அந்த அவங்க சொந்த தண்டினா இருந்தாங்க. கேக் கட்டிங் ஒரு படம் எடுக்கும்போது அந்த வீடியோ ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த படத்துல என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கொண்டு வந்தான், ஒரு லைன் செம்ம டார்க்கா இருந்துச்சு. நாளைக்கே செம்ம டார்க்கா போயிட்டு இருக்க இடத்துல ஏன்டா இவ்வளவு சோகம் நினைச்சேன். ஒரு ஷார்ட் அடுத்த லைன் சொன்னா, அடுத்த லைன் சொன்னா. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மேகராத்திரி வந்து ஷார்ட் ஃபிலிமா வந்தது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் அதாவது ஏறாத திருவிழா ஏறாத அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்ட்ல அவங்கிட்ட நான் கிட்டத்தட்ட இதுல கிவ் அப் பண்ற ஜோன்ல ஆயிடுச்சு. எல்லாமே எங்க புத்தகம் போக மாட்டேங்குது, பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஓகே முடிச்சுக்கலாம், நீ அதோ போயிடு, நீ பண்ணிடு என்ன பண்ண அந்த இதுல ஓட்டுகிறதுல அது வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ.
அவங்க சொல்லலாம், சரிங்க நான் வேற படம் கூட பண்ணுகிறேன், ஆனா இந்த படம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க செட் ஆகிட்ட படம் வாங்க அப்படின்னா அது சண்டை போடுவேன், ஆனா லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இத ஒரு புது உருவம், ஒரு லாங்குவேஜ் இதை பத்தி வேர்ட்ஸ் பார்க்க கிடையாது, இதை பத்தி நிறைய தெரியாது, ஆனா பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ், அது என்னால வந்து எப்படின்னு தெரியல. நிறைய நேரம் நம்பவே இல்லை, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்க, உண்மையிலே ஷூட் போடுறோமா, உண்மையிலே அவ்வளவு ட்ரஸ்ட் வச்சு இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து மோகன் சார், ரவீந்திர சார், அனில் சார், ரொம்ப கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் first preference. Thank you so much. And மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்ல நிறைய அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு தியேட்டர் வந்து திருவிழா நம்ம ஊர்ல பார்த்துருக்கோம். அந்த திருவிழா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், சும்மா ரூரல்ல. ஸோ இங்க சென்னை பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இங்கேயும் இருக்கு, பட் நம்ம ஊர் பக்கம் மிஸ் ஆகும். ஸோ இந்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில படங்கள் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஊருக்கு போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே பண்ணுவேன். எனக்கு வந்து முதல் படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த முதல் படம் அதுவெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான் நேரடி. இந்த படத்துல நான் ஹீரோவா இருக்கலாம், ஆனா நிஜமான ஹீரோஸ் நீங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் தான். நீங்க ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோன்னு சொல்லிக்கலாம், பட் நீங்க அந்த படத்துல ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில, நல்ல இடத்துல, நல்ல டைரக்ஷன்ல, நல்ல படத்துல ஒரு பார்ட்டா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதுதான் ஒரு ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்க படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்க வீட்டுல இருக்கிற அண்ணா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிவாங்க, உங்க வீட்டுல இருக்கிற தங்கச்சி ஸ்கிரீன்ல தெரிவாங்க, உங்க வீட்டுல இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்க குடும்பம், உங்க ஃபேமிலி விசிட் மேல இருக்கும். உங்களே சொல்றது தெரியும். கண்டிப்பா இந்த நவராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எல்லா படங்களும் நல்லபடியா வெற்றியா செலிபிரேட் பண்ண நல்லா போகணும். அது இந்த நிகழ்ச்சி ரொம்ப நன்றி. சின்ன படம் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்றேன், என்னன்னு தெரியல, இன்ஸ்டன்டா உங்களுக்கு பயம் வரல, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்ட்ராங்கா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற பிரச்சனை பயமா இருக்கு. நான் அந்த பிரச்சனை பிரேக் பண்ண மாட்டேன். ரொம்ப அது கண்டிப்பா முடிக்கும் முக்கியம். கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணி நீங்க தேர்தலுக்கு வந்துருக்கு, அது உங்களுக்கு மெக்கானிசம் கொடுக்குறோம். ஸோ எஸ், இது பற்றி பேசியாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் என்ன மிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பேசி பேசினேன். டைரக்டர் பற்றி சொல்லிட்டு ஆல்ரெடி. ஸோ இதுல வந்து யூபி சுரேன் மனசார சொல்றேன், சுரேன் நீங்க பெருசா வருவீங்க. இது ஆப்வியஸ்லி நான் வந்து நிலேஷ் குமார் வந்து நன்றி சொல்லுவேன். அது இல்லைன்னா அந்த படம் இல்லை. ஆனா சின்ன தெரியல, வெரி சாரி, சீக்கிரம் பேசலாம், சில சொந்த பேசுவாங்க. பட் ஆனா ஒரு கண்டோட வந்துச்சு, ராஜா மீட்டிங்ல சுரேன் கிட்ட ஓகே என்ன சுரேன் அப்பதான் வெயிட் பண்றேன். நான் போட்டுட்டு நான் அவ்வளவு ரசிச்சேன். அவ்வளவுதான் சீக்கிரமாவே அவரு ஐயா பிஸியா இருங்க, சோரா சொல்றேன், எதுவும் பிஸியா இருங்க. அசோக் உங்களை பத்தி வெளியில ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நீங்க நேரில் இப்படி பேசி நம்மளுக்கு செம்ம எடிட்டர், செம்ம சென்சிபிள். அவரோட ஒர்க் வந்து இந்த படம் நல்ல மாதிரி தெரியும். ஒரு படத்துல வெயிட்டிங் பண்ணாதான் பத்தின ஒரு விஷயம் இருக்கு, இது சென்சிபிளா தப்புன்னு தான் தெரியும். நிமிஷம் ஆல்ரெடி பேர் வாங்கினாரு, இதுக்கப்புறம் பெருசா ஆகாரு. நீங்க பெருசா ஆகணும்.
ரொம்ப தேங்க்யூ. நல்லா இருக்கு. எனக்கு வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் கிரேட் அவார்ட். சிவன் இங்க இருக்குன்னு தெரியல. அவங்க அதனோட தேங்க்ஸ். மியூசிக் டைரக்டர் அது என்ன ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப பார்த்துருக்கேன். இந்த பாட்டு ஒர்க் பண்றது உங்க கூட நான் ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா ரொம்ப ஹாப்பி. அந்த பேர் சூப்பரா இருக்கு. என்ன பேரு? சங்கர் சங்கர் பாபு. சூப்பர் சூப்பரா ஒரு பேரு சாயா இருந்துச்சு. சூப்பரா. ஆக்சுவலா நான் எடிட் பார்த்தேன், ஃபுட்டேஜ் பார்த்தேன். நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஆனா மியூசிக்கோட மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் போல நான் எடுத்த படம் எனக்கு ஃபீல் ஆகல. இன்னும் அது புதுசா ரொம்ப கொஞ்சம் சமாதானம் இருக்கு. ஆல்ரெடி இருக்கேன். இதுல சீரியஸா சொல்ற படம் எடுத்ததுக்கு அப்புறமா அது பெருசா இருக்கு. எப்படி தேங்க்யூ எனக்கு போஸ்டர் டிசைன் வாக்கியா இருக்கு. எப்படி ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கு. போஸ்டர் டிசைன் நல்லா இருக்கு. சமூகம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் டவுட் போட்டு யோசனையா இருந்தேன். சொல்லும் போது எல்லாம் நம்பதான் கரெக்ட் ஆகும் அப்படின்னு உண்மையிலே சொல்றேன். வெரி ப்ரௌட். தேங்க்யூ. ஹார்ட் ஆஃப் சார் ரொம்ப தேங்க்யூ. இந்த சுற்றி எல்லாமே ரொம்ப தேங்க்யூ. ஒரு மேஜர் பார்ட் யூ கேன் ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் தேங்க்யூ. என்ன கூட ஒர்க் பண்ணுறது சீக்கிரம் நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சூப்பர் ஒர்க். எக்ஸிக்யூட்டிவ் சுரேஷ் சார், புகழ் சார். சார் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். எனக்கு இல்லை பட் ஆனால் வெரி மச் தேங்க்யூ. சொல்லியாச்சு. நாங்க போஸ்ட் இவங்க மேஜர் பார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஆரியத்தோட சில விஷயங்கள் செய்யலாம். ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க நண்பர்களுக்கு நைட்டு கூட 2 மணிக்கு செக்ரட்டரி ப்ரோக்ராம் சொல்லுவாரு. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு சொந்த ஐடியாவா நினைச்சு எடுத்து வேலை செஞ்சிருக்காங்க எல்லாருமே. சீரியஸா ரொம்ப தெரியல. தேங்க்யூ வெரி ஸோ மச். என்ன வருவாங்க சவுண்ட் சின்ன வயசுல நான் எப்படி சொல்றது, ஷாப்பிங் டேட்ல இருந்து எனக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய படத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வேலைதான் நான் வச்சு சூப்பரான ஒர்க் பண்ணி அப்புறம் தான் அவங்களுக்கு பெரிய லைஃப் இருக்கும். அதை அவங்க பயங்கரமா முடிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒர்க் பண்ணி சீக்கிரம் கோரியோகிராஃபர் இந்தியன் தெரியல. ஒர்க் பண்ணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நேரத்தில் பத்து சூப்பராக பண்ணிட்டு பார்த்து பயங்கரமாக இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. ஆனந்த் சொன்ன விஷயம் சுரேஷ்சந்திரா சார் ஒரு ஃபேவரட் ஃபிகர். ஒவ்வொரு விஷயமும் பேசியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு அவரு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வெளியில சொல்ல மாதிரி இங்கிலீஷ் சைட்ல இந்த சின்ன வரும்போது எனக்கு யாருமே தெரியாது. இங்கிலீஷ் சொல்லி வரும் தெரியாது. ஆக்சுவலா நான் நிறைய ஈவெண்ட்ல சொல்ல அன்இன்வைட்டடா போகிறேன். அந்த பின்னாடி அந்த ஒர்க் எனக்கு அதாவது சினிமா இருக்கிறாங்க நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதுதான் நினைப்பேன். அப்புறம் நான் உட்கார ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்பீச்ல உட்கார ஆரம்பிச்சேன். அப்புறம் இது அது எல்லாமே கொண்டு வந்துச்சு. எல்லாருமே நிறைய விதத்துல வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ சொன்னாங்க நிறைய பேர் எங்க போனாலும் அவங்க பையன் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்றாங்க. ரொம்ப நல்ல பிசினஸ் வச்சிருக்காங்க. எனக்கு அது என்ன எப்படி என்ன ஆனா அது ரொம்ப சாமி தான் பாக்குறேன். சினிமாவை தான் பாக்குறேன். இந்த ஒர்க்ல பாக்குறேன். அவங்க கிட்டதான் பாக்குறேன். கண்டிப்பா ஏமாற்ற மாட்டேன்.
நம்ம பிள்ளை வாங்கலாம் ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருக்கலாம் விடலாம். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்கிற நான் நம்புறேன். அந்த இதை நான் சொல்லணும் பற்றி சொல்லணும். உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி வந்து அனுப்பிச்சோம் இந்த வருஷம் ஆர்டிஸ்ட் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். விளையாட்டுல தெளிவா ஒரு தெரியும் உங்களை சூஸ் பண்ணி பயப்படாது அதை மட்டும் விட்டுது. என்ன சார் சார் நான் உங்க படம் பார்த்துருக்கேன் சார். உங்க கூட கண்டுக்கிறது அவங்க கிட்ட நான் வார்த்தை கேட்கறது எனக்கு தெரியல சார். என்ன நானும் தெரியல சார். நீங்க தெரியல சார். சேத்தன் சார் நீங்க வீட்டுல பார்த்து நான் வாங்கிருக்கேன். நீங்க பேசும்போது ஆச்சரியமா இருக்கும். நீங்க பேசும்போதெல்லாம் பேசுவாங்க அப்படியே தான் நீங்க சின்ன வயசுல நீங்க பார்த்து பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட தான் நீங்க பேசுவீங்க விஷயம் அதெல்லாம் பிள்ளை என்ன செஞ்சிருக்கீங்க. என்ன சார் ரொம்ப தேங்க்யூ. ஒரு சச் இன்ஸ்பிரேஷன் மாஸ்டர் சீரராமன் நிலப்பரப்பு செம்மையா பண்ணிருக்காங்க. அவருக்கு பிறகு பார்த்துங்க பக்ஸங்க பிரிச்சிருவாரு. பக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பக்ஸ் வேற ஒரு யோசனை பண்ணிருவாரு. தூக்கி நிப்பாட்டிருக்காரு படத்தை வேற வேலை பண்ணிருக்காரு. அவரு மட்டும் ஒரு பேஷன் சொல்லக்கூடிய விஷயம் அது நான் சொல்றேன். இந்த செட்டுக்கு சொல்றேன். பக்ஸங்க இங்கிலீஷ் சார் சேத்தன் சார் அப்துல் நீங்க எல்லாரும் ஒரு ஜாப் வச்சிருக்காங்க. லேடிஸ் அந்த பக்கம் வேற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கூட அவங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பேர் சொன்னாங்க பார்த்துட்டு எவ்வளவு பண்ணிருக்காங்க. இது பெரிய நான் வேண்டியது சுமித்ரா மை சிஸ்டர் சீரியஸா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த மனசு சொன்னாரு சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் நர்சரி இந்த படத்துக்கு அப்புறமா வந்து பிளேசஸ் ஸோ எவ்ரிதிங் டிஃபரெண்ட் ஒரு சென்சிட்டிவான பெர்ஃபார்மர். கார்த்திகேயா ஒரு ஹீரோ சீக்கிரமா வெயிட் பண்றேன். இனிந்து பார்ப்போம். சீக்கிரமா நடிப்போம். விஷயம் போனோம் பெருசா ஒரு வேலையா பேசிக்கொள்ள இந்த ரெண்டு பாம்பு பிரிச்சு வேலை செஞ்சு பார்த்து பெரிய பெருசா மாஸ்டர் கிருத்திக் பெரிய ஸ்டோரி சொல்லுவேன். சொல்லுவேன் உங்க லைஃப் என்ன இருக்கு. எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த வயசுல நல்ல ஒரு சீன் நேரம் நீங்க பாருங்க. இந்த வயசுல உங்க பெர்ஃபார்மன்ஸ் சினிமா பத்தி பேசுறது எல்லாம் பெரிய விஷயம். உங்களோட அறிமுகம் பண்ணேன் வெளியில சொல்றேன். ஐயா அதாவது டப்பிங் ஒவ்வொரு தான் பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சுக்காரு. டப்பிங் வந்தோம்னா ஒரு போறோம் ஒரே பேஜ்ல ஃபியூச்சர் ஒரே 6 லாக் வச்சுருவாரு. அடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தேவைன்னு வரும். அந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் நீங்க பெருசா என்னெல்லாம் சொல்லணும். பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனுபவா வாங்க ஃப்ரெண்ட்ல எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல அவங்க மேலே வரணும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து மருது முத்துசெல்வியோட மதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமா மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க. நாங்க மதராத்திரி நடத்துறோம். இதுல வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜா தான். சம்பந்தமே இல்லாத நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட், புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பாக்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூரியபவம் வந்த மாதிரி, இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இந்த படம் வெளியே வரப்ப அதுல இருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்க படத்துல வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் கொஞ்சம் நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார், பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் சொல்லி போற, பேர் ரெகக்னிஷன் நிறைய வாங்க போற நிறைய ஆக்டர்ஸ் இப்போ அந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது பாசிபிள் ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியா பேச வைங்க, உடனே ஏற்றி விட்டீங்கன்னா கடை நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுங்க, ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. சோ அதான் பேசணும் வந்த உங்க கேமரா பார்த்தோம், எனக்கு பேச வரல. சோ இதோட பெரிய சேயிங் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. அதான் அவங்க மனிதர்கள் சொன்ன எக்ஸாக்ட் அந்த சொல்றேன் கரெக்ஷன் பேர் வந்து சாரி மன்னிச்சிடுங்க, அது மன்னிச்சிடுங்க, அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிடுங்க. ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்க வந்து நான் வேலை 26 வயசு ஐடில வேலை விடும்போது, அப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல தான் தங்க அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்ட போன் பண்ணி கிளம்பிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு வாரத்துல காசுல தீர்ந்து போல இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, குழப்பமா இருக்குது. அப்ப டக்குன்னு வந்து இந்த சோஃபா பக்கத்துல கால் வச்சு மாறிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை முடிச்சு ஒன்னும் வச்சுக்காங்க, அதான் சொல்லுவாங்க முதல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமால ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு அதான் எனக்கு வந்து ஒரு மாசம் காசு போகும், காசு தீண்டுறமே இருந்தது. அவன் காசுலாம் 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் ஏங்குது. நம்மள ஒழுங்கா வச்சு நம்மள வந்து ஒரு இவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளவு வந்தது. அவங்க வேலைங்க நான் இருக்கேன், என்னோட வேலைங்க அவன் இருக்கான். அந்த முதல் ஆரம்பித்த வரைக்கும் அப்படி செய்ய ஒரு சிங்கர் ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸ்பாட் வந்து படத்தை எங்களுக்கு வந்து கல்யாணம் சொல்லி 200 ரூபா போறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன சொன்னா, நீங்க வந்து ஏறுங்க, எங்களுக்கு தனியாக போறீங்க 200 ரூபா, 2 பேரும் சொன்னா 400 ரூபா. உங்க வீட்டு பக்கமா இதுல சமையல பாத்துக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூட்டு போயிடுறாங்க. அவன் வண்டியே அப்படி அருமையான வண்டி. அது மத்த வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாயங்காலம் தான் போயிருந்தோம் அந்த வண்டியில. அந்த வண்டியில ஏற்றிட்டு அவன் பிரேக் அடிச்சு அந்த வீழ்ச்சி வைக்கிறான். ஏன் கேட்டா அப்பதான் இப்ப அர்ச்சனை கரெக்டா இருக்கும். ஆனா அந்த வண்டி ஏறி இருக்காங்க, என்ன போறான், என்ன பண்ண போறான், என்ன பண்ண செய்ய போறான்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் வளர்ச்சிக்கு வந்து எந்த சந்தோஷப்படுறீங்க. ஏன்னா அப்படி இப்ப இருக்கிற பொசிஷன்ல வந்து ஒரு ஏஜென்சியோ இல்ல யாராவது சேர்ந்து ஃபேப்ரிக் பண்ணி இப்படி ஒரு ஹீரோவை உருவாக்கணும். ஏன்னா இப்போ முதலாத்தின்ற மைத்ரி மேக்கர்ஸ் படத்துல வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்துல ஹீரோ. இது நடந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பல கோயிலை கூட செலவாகலாம். பட் இந்த சீரியஸ் வந்து அவங்க வந்திருக்காங்கன்னா அது முழுக்க அவரோட உழைப்பு, அவரோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஒரு அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன வந்தான், பட் அவங்க பார்த்து டிஸ்கஷன் வச்சிருந்தான். அந்த நாள் வந்து அந்த டிசிஷன் பத்தி அவனை அவையா கூட்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா பரவாயில்ல, வாடகை இருந்தாலும் பரவாயில்ல, ரோல் பண்ண மாட்டான். இது ஆச்சரியமா இருக்கு, என்னடா எப்படி இருக்காது. ஒரு எல்லாருக்கும் அது பண்ணாங்க. பட் அந்த அது என்னன்னு இருக்காங்க, அவன் ஒரே டைரக்ஷன்ல இருந்தனால தான் இங்க வந்திருக்கான். ஹாப்பி சொன்னடா, ரொம்ப சந்தோஷம். ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ண வந்து ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர் பா. அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்புல பாக்குறதே அவ்வளவு அழகா இருக்கும். அவன் வந்து அடுத்த ஆர்டிஸ்ட் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் கரெக்டா இருப்பான். அந்த இடத்துல அந்த எங்க இக்கு வரணுமோ அந்த இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டை அவங்க இது பண்ணணும்னு 3 படத்தை வந்தவங்களே ஊட்டிட்டு அது வந்து அந்த பாக்குறது அவங்க சிரிப்பு நடக்கும், அவ்வளவு இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி அவனோட
அவன் என்ன எடுக்கணும்னு நினைச்சாலும் அதை அழகா எடுத்திருக்காப்ல. நல்லா சரி அவன் பேசிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்துல எதுவும் சான்ஸ் இருக்கா விட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வரைய பட்டாளமே இருக்கு, பெரிய ஒரு ரெகக்னிஷன் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த அளவுக்கு போறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் கூட அவர்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் உட்பட இந்த படத்தை நினைத்த நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மதுராத்தி படத்தை ஒரு புது இயக்குநருக்கு இயக்குவதற்கு கொடுத்த என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்க எடுத்ததுக்கு அப்புறம் நடிகனா எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேட்லாம் இருக்கும். ஒரு கோபமா பேசுற மாதிரி, அப்புறம் எரிச்சலோட பேசுற மாதிரி கண்ணியமான ஒரு கேரக்டரா தான் எனக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவரு ராஜா கேட்டப்போ சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் கதை சொல்லிட்டே இருந்தாரு. எனக்கு அந்த கதையை கேட்கிறப்ப எந்த கேரக்டர் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். அந்த கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொல்றாரு இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமோன்னு எனக்கே டவுட்டாவே இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட கேட்டப்ப அவர் இல்லை சார் இது நீங்க கரெக்டா இருக்கணும், நான் உங்களுக்கு பண்ண வச்சிருவோம் சார் அப்படின்னாரு. அது மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சிருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முக்கியம். அப்புறம் இந்த படத்துல என்னோட நடிச்சிருந்த நடிகர்கள்லாம் இப்போ ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்துல் அவர் நான் செட்ல பார்க்கும்போது எனக்கு இவர் யாருன்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்துல அந்த பக்ஸ் தான் சொன்னாரு இவர் நடிக்கிறீங்க அப்படின்னு அவரை பத்தின டீடைல்ஸ் எனக்கு சொன்னாரு. அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பிச்சோம். அதே போல சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர். அந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்துல. அப்புறம் மற்ற நிறைய புதிய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பத்தியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ நான் தனிப்பட்ட மட்டும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட இந்த படத்துல என்னோட நடிச்ச கருப்புன்னு அவரு இந்து நான் சொல்லணும். எனக்கு அவரு ஒரு நடிகர், ஆனா எனக்கு அவரு நடிகர் பயமா தான் இருந்துட்டு எங்க ஒரு ரெண்டு கேரக்டர் கூட நம்ம பண்ணாத ஒரு கேரக்டரா இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லா நடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா ரிஷிகாந்த், நான் அவரை செட்ல பாக்குறப்போ எனக்கு ஒரு ஸ்மார்ட் மட்டும் வந்துச்சு, ஒரு பெரிய நடிகரா வருவாருன்னு. அது எனக்கு ஏனே தெரியல, அது ரீசனே தெரியல. பார்க்கவும் 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முதல்ல நானே அவசியமே சொன்னேன், நீங்க யாருக்கு எதுவும் சொன்னதே இல்லை, நீங்க வளர்ந்து வர்றப்ப உங்க படத்தில் நடிக்கணும்ன்ற அந்த ஒரு என்ன சொல்றது தமிழ்ல சொல்றாங்க காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லப்படுறாரு. ஆனா நிச்சயமா நீங்க ஏதோ பிடிச்ச வரப்போறீங்க மட்டும் நினைச்சுக்கொள்ளப்படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டர் உள்வாங்கி அதுக்கு அவர் ரெடியாகிற தன்மை. இதுல ஒரு சீன் நாங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் எல்லாத்தையும் வீட்டுக்கு போயெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல தங்கிட்டு காலையில போங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் உள்ள ஒரு ஷாட் சொல்லணும், இருங்க போலாம் அப்படின்னு 2 வார்த்தை தான். அந்த சீன் அவங்க சொல்றப்போ அந்த சீன் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன். ரிஷிகாந்த் பெரிய நடிகர் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறிய அனுஷ்மா, எனக்கு அவங்க அப்படிதான் கூட செட்ல அந்த மாதிரி அவங்க ஒரு ஏதோ வீட்டு குழந்தைய பாக்குற மாதிரியே இருக்கும். அவ்வளவு சிரிச்ச மகன், அவ்வளவு எளிமையானவர்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஹாட்ரிக் தான். குறிப்பா எல்லா நடிகையும் யாரோ ஒரு நடிகரோ இல்ல யாரோ ஒரு துறை சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பத்தி, அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததாக சொல்றேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு இயக்குநர் உதவி இயக்குநர் பெரிய பிள்ளரை அமைஞ்சிட்டா
அதுவும் இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போய் வெற்றியை சீக்கிரமா கொண்டாடணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருண் ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா உதவி இயக்குநர்கள் குறிப்பா சொல்றாங்க இங்க ஆதித்யான்னு இருக்காங்க லேடி. எனக்கு செட்டில் ஆகும்போது இந்த லேடியா இல்ல வந்து ஆம்பளை எத்தனை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். அவ்வளவு தூரம் நைட்டு தான் அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அஸ்வின் டீம் சொல்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான். அதே போல இந்த படத்துக்கு புது இயக்குநருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியா கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இது எல்லாருமே தனித்தனியா சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்துல ஒர்க் பண்ற அத்தனை பேருடைய ஷோவும் முழுமையா ஒர்க் பண்ண அந்த படம் நிச்சயமா ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும். இங்க நான் பஞ்சனுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் பங்கனுக்கு போயிருக்கேன். மக்கள் வந்து அந்த படத்தை வந்து பெருசா சொல்லுவாங்க. ஆனா அது சொல்றது எனக்கு தெரியும், நம்ம பார்த்து சொல்றாங்களா இல்ல உண்மையோட மனசார சொல்றாங்கன்னு. சுரேஷ் சந்திர சார் அவ்வளவு தூரம் எக்ஸாக்ட் ஆகி எனக்கு முதல்ல தடையை கொடுத்து நீங்க பாராட்டினாரு. இந்த படம் ஒரு சிறப்பான படம் வரணும். ஏன்னா மேக்கிங் மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர் படம் எடுத்துட்டு இருக்க சமயத்துல முதலாக தமிழ்ல ஒரு புது டைரக்டர் ஒரு கண்டென்டான ஒரு பட்ஜெட்ல கண்டென்ட நம்பி படம் பண்றாங்க. இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் அதை கொடுத்து ராஜா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பயந்து அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டெசிடர் சொன்ன மாதிரிதான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில நம்ம பக்கத்துல உட்காந்து கண்ணை முடிக்கணும் அப்படியே சுத்தி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். செட்டிலும் ஒரு அப்படிதான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பார்க்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த கதை அவர் மனசுல ஊறி இருந்ததால ஏதோ என்ன கொஞ்ச அளவுக்கு எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு, நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் உடனே நினைக்கிறேன் அப்படியே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த டிசைன் நீங்க என்ன இவ்வளவு விஷயம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நம்ம பண்ணிக்கிறோம். அவர் பேசுறது யோசிச்சீங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது கண்ணை ஓடி கேட்கிறப்போ. அப்படியே ஒரு விஷயம் எனக்கு அவர் கேட்கிறப்போ. சோ இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்க சிறப்பா இருந்தா தூக்கி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கேன். உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்றேன், படம் இருக்கு நல்லா அப்படி பேசவே மாட்டாங்க, கம்மிட்டே வராது அவங்ககிட்ட இருந்து. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நடந்துருவாங்க. ஆனா படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படத்தை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் நன்றி. சப்போர்ட்டிங் ஆக்டர் சைட்ல அதனால வந்து ராஜா எங்க கதை வந்து நிறைய பண்ணும்போது குடும்பமா கேட்கணும். குடும்பமா கேட்டு 3 பேரும் வேண்டி சிரிச்சோம். அப்புறம் வைஃப் தான் ஃபர்ஸ்ட் நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ரைட் ஒர்க் அவுட் ஆகல. சரி நம்மள எல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு வந்துட்டாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரியில தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார் வந்து தேங்க்யூ சோ மச் ஃபார் பிளெஸிங் தி அக்கேஷன். அண்ட் இந்த முக்கியமான ஒரு தேங்க் பண்ணி டைரக்டர் ஸ்பீட் அருண் ஆதித்யா சீனிவாசன் வெங்கடேஷ் சார் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன் ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆதித்யா வேற ஒரு வார்த்தை பண்றாங்க. நான் ஆதித்யா ஆனா உண்மையிலே பயங்கர வீட்டுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஆதித்யா, பவாலன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, ஈஷா, மகேந்திரன், மாதவன், பிரதிமன் எல்லாருக்கும் நன்றி. ஆடியோ நைட்ல நடக்கிற கதை. ஸோ எடிட்டர் டிஓபி சூப்பரா பண்ணாரு சிவன். எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா சொல்லணும்னா வந்து
இந்த காஸ்டியூம் டிசைனர் இது வந்து அழுத்தம் இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலிருந்து எழுந்து வரைக்கும் வந்து கரெக்டாக போட்டு அது எவ்வளவு அழுக்காக்க முடியுமோ அவ்வளவு அழுக்காக்கிட்டீங்கன்னா காஸ்டியூம் அழுக்கா இருக்கணும். ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் வரும் தோக்கலாம் இவ்வளவு பேர் நம்ம தோட்டத்துக்கு சொல்லிடுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அதுக்கு மாதிரி இருக்கணும், அதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பரவாயில்ல, ஆஸ் யூஸ்வல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஓவர். அண்ட் இந்த படத்தையும் அந்த எப்படி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.